ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரயில்வேலேருந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3வது நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்தில். சரிங்களா? 3/2026. சரி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கால்ஃபர் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷார்ட் நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர். இந்த செக்ஷன் கண்ட்ரோலரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் பண்ண முடியும். ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிளான ஜாப்பு. ரயில்வேவை பொறுத்தளவு பெரிய நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூ மெம்பர்ஸ், அதாவது எல்பி ஏஎல்பி, இவங்க வந்து ட்ரெயினை ரன் பண்ணுறவங்க, ஏஎல்பி ஆகட்டும் லோகோ பைலட் ஆகட்டும், இவங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறாங்களோ உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சேஃப்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ட்ரெயின் வர்றது போகிறது எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எஸ்எம்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சில சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு, நீங்கள் உங்கள் ஸ்டேஷனில் ஃப்ரீ பண்ணி வைங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். 19 ஜோன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ரயில்வே நெட்வொர்க்கில். அதில் இந்த செக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலரில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ கால்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 119 வேக்கண்ட்டு. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். சரியா? இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 வருஷம். 1/7/2026 படி ஏஜ் ஆன் 1/7/2026 20 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. வழக்கம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ். இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரல. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே என்னன்னு பார்த்துருவோம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக என்டிபிசிக்கோ இல்லை ஏஎல்பிக்கோ படிக்கிற மாதிரி இதோட எக்ஸாம் பேட்டர்ன் இருக்காது. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி தான், சிங்கிள் ஃபேஸ் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 to 1லாம் பிரிக்கல, ஒரே ஒரு சிபிடி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஏடி. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். சிபிடி 2 என்டிபிசி மாதிரி சிபிடி 2 கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரிலாம் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி 1 தான். சரிங்களா? இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 120 நிமிஷத்தில் எழுத போகிறீங்க. சரிங்களா? 120 மினிட்ஸில் எழுத போகிறீங்க. இப்போ 100 கொஸ்டின் 120 நிமிஷமா நல்ல டைம் இருக்கும்ல அப்படின்னா இந்த எக்ஸாமோட சிலபஸ் பாருங்கள். அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி, இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கோட ரிலேட் பண்ணது, இது மேத்தமெட்டிக்கலில் ரிலேட் பண்ணது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இங்கே ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, கரண்ட் அஃபேரு, ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு மென்டல் செக்கிங் தான் இந்த எக்ஸாமோட முக்கியமான நோக்கம். ஏன் அப்படின்னா ஒரு செக்ஷன் கண்ட்ரோலரோட ரூமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஃபுல்லாக வெறும் சிக்னல்ஸாக தான் இருக்கும், மேப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கலர் கலராக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு சிக்னலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்ல வரும். இப்போ இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு, இல்லை ட்ரெயின் ஹால்ட்டில் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் எரியும், ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா ஆரஞ்சு கலரில் எரியும், எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலர் அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லைட்டிங் ஆகிட்டே இருக்கும்.
சரிங்களா? அத வச்சு தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் இங்க இருக்கு, இந்த ட்ரெயின் இங்க இருக்கு அப்படின்றது. ஏன்னா, இவங்களோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் டேபிள மெயின்டெயின் பண்றது. சரிங்களா? ஏன்னா, இங்க ரொம்ப 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 டைம் டேபிள் முக்கியம். ஏன்னா, அடுத்த 5 நிமிஷத்துல இன்னொரு ட்ரெயின் வந்துரும். இப்ப மேபி கொலிஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால டைம் டேபிள மெயின்டெயின் பண்றது ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பர்ப்பஸ். சரிங்களா? பேசஞ்சர் ஆகட்டும், இல்ல ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங்லேயே ஃபர்ஸ்ட்டு கூட்ஸ் ட்ரெயின்ல தான் நிப்பாட்டுவாங்க. சரிங்களா? அப்ப செக்ஷன் ஆஃபீசர்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப்பு. சேலரியும் கிட்டத்தட்ட இன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 55,000 60,000 கிட்ட இருக்கும். நல்ல ஒரு சேலரி. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஏன்னா, நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் இங்க ஒர்க் பண்ண முடியும். அதனால ஷிஃப்ட் வைஸா இருக்கும். மேக்ஸிமம் 6 to 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டா இருக்கும். அதனால அ நல்ல ஜாப்பு. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். வேக்கன்சி கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஏன்னா, இந்த வேக்கன்ட் மேபி வேரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு 1. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரயில்வே எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் வந்து புது சிலபஸ். நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம்னோனே என்ன நெனைப்போம், நல்லா மனப்பாடம் பண்ணணும், சயின்ஸ படிக்கணும், சரிங்களா? என்டிபிசியா இருந்துச்சுன்னா ஜெனரல் அவேர்னஸ படிக்கணும், இப்படி தான் நெனைச்சிட்டு இருப்போம். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலிட்டிக்கல். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு லாஜிக்கா படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா கிராக் பண்ற எக்ஸாம்பிள். ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ். அதனால எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.